விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் சீசன் 6ல் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தம்பதி போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஃபேன்ஸ் அதிகமாக சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் நிகழ்ச்சியில் பாட்டு பாடுறது மட்டும் இல்லாமல் கலகலப்பாக பேசியும் மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க. அந்த வகையில் சீசன் 6ல் செந்தில் கணேஷ் டைட்டில் வின்னராக செலக்ட் ஆனாங்க. இவங்களுக்கு 50 லட்சத்துக்கான வீடு பரிசாக கொடுக்கப்பட்டுச்சு. இதை பற்றி கூட இவங்க 2 பேரும் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் பேசியிருந்தாங்க. அதில் 50 லட்சம் மதிப்புள்ள வீடு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 15 லட்சத்துக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எங்கள்கிட்ட 15 லட்சம் கட்டி 50 லட்சத்துக்கான வீடு வாங்கிக்கிறீங்களா, அல்லது 15 லட்சத்தை கழிச்சிட்டு மீதி உள்ள தொகைக்கு வீடு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் மீதி உள்ள தொகைக்கு வீடு வாங்கிக்கிட்டோம். அந்த வீடு சென்னையில் இருக்குது. சென்னையில் ஷூட்டிங் நடக்கும்போது அந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி பல ஹிட் பாடல்களை பாடியிருக்காங்க. சமீபத்தில் கூட புஷ்பா 2 படத்தில் வந்த பீலிங் பாடலை இவங்க தான் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டியில் கலந்துக்கிட்டு தங்களோட வாழ்க்கையை பற்றியும் பேசியிருக்காங்க. அந்த பேட்டியில் ராஜலட்சுமி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் சொந்த ஊரில் வீடு கட்டணும். அப்போது இஎம்ஐ போட்டிருந்தோம். ஆனாலும் கொஞ்சம் கடன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து பேசின செந்தில் கணேஷ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. ராஜலட்சுமி யதார்த்தமாக தான் அந்த பேட்டியில் நாங்கள் வீடு கட்டும்போது கொஞ்சம் கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சில சேனல்கள் ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் குடும்பம் கடனில் தவிக்கிறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்திருச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பெருசாக எடுத்துக்காம கடந்து போக கற்றுக்கிட்டோம். ஆனால் எங்களோட குடும்பத்துக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஐயோ, நம்ம பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்பட தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி எங்களை பற்றி சோசியல் மீடியாவில் ஏதாச்சும் நியூஸ் வரும்போது எங்களோட பெற்றோர் அதை சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கே எங்களுக்கு சில வாரங்கள் ஆகிறது. அதனாலேயே ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா கூட ரொம்ப பயந்து தான் பேச வேண்டியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட அப்பா அம்மா இன்னும் கிராமத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெளி உலகம் பெருசாக தெரியாது. இந்த மாதிரி வெளிவர செய்திகளை உண்மை அப்படின்னு நம்பிடுறாங்க. நாங்கள் கடலில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை மட்டும் இல்லாமல் எங்களை பற்றி அடிக்கடி பல வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்குது. அது எங்களோட குடும்பத்தை கஷ்டப்பட வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷனலாக செந்தில் கணேஷ் பேசியிருக்கிறாங்க.